ஹாய் நண்பா நண்பீஸ், நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா நம்ம ஃபேமிலிக்கு பர்ஃபெக்டான ஒரு குவாலிட்டியான வாட்டர் ஹீட்டர் வாங்கிறதுக்காக போயிருக்கோம். நான் ரிசர்ச் பண்ணதில் கிட்டத்தட்ட நெட்லேயும் ஆகட்டும் ஆஃப்லைன்லேயும் ஆகட்டும் எலக்ட்ரிஷியனை வச்சு ரிசர்ச் பண்ணதில் நல்ல ஒரு பிராண்டு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க, வீனஸ். ஸோ இந்த வீனஸோடைய பிராண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரீமியமாகவும் இருக்கும், குவாலிட்டியாகவும் இருக்கும் கம்பேர் டு அதர் பிராண்டு. ஒரு நல்ல வாட்டர் ஹீட்டர் வாங்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டா நமக்கு 3 விஷயம் தான் முக்கியமாக இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு, சேஃப்டி. ரெண்டாவது கரண்ட் பில், எனர்ஜி சேவிங். மூணாவது விஷயம் அது எவ்வளோ வருஷம் உழைக்கும், குவாலிட்டி. இந்த 3 விஷயமும் நீங்கள் ஒரு வாட்டர் ஹீட்டர் வாங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கணும். இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிற மாடலில் இந்த 3த்துலேயும் பார்த்தீங்கன்னா கில்லின்னு சொல்லலாம். வீனஸ் பிராண்டோடைய ஸ்ப்ளாஷ் ப்ரோ 25 லிட்டர் 5 ஸ்டார் ரேட்டிங் கொண்ட வாட்டர் ஹீட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ முக்கியமாக வின்டர் கிளைமேட்டில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹீட்டரை நோக்கி போவீங்க, வாட்டர் ஹீட்டரை வாங்கலான்ட்டு. கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல இதோடைய பில்ட் குவாலிட்டி, டிசைன் ரொம்ப சிம்பிளாக நீட்டாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இதோட இன்னர் டேங்க்கு. வீனஸில் பொதுவாக பார்த்தீங்கன்னா ப்ரொக்கலைன் எனமல் கிளாஸ் லைன்டு டேங்க் பயன்படுத்துகிறாங்க. இது ரஸ்ட் ப்ரூஃப் பவுடர் கோட்டட் பாடியாக இருக்கும். ஸ்ட்ராங் இன்னர் டேங்க் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. பாத்ரூமில் ஸ்டைலிஷான அவுட்லுக் கொடுக்குது. டிசைன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நல்ல சாலிட் லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். இதோட இன்னர் டேங்க்கில் பார்த்தீங்கன்னா எனமல் கிளாஸ் லைன் டேங்க் பயன்படுத்துகிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, உங்கள் ஏரியாவில் அதாவது போர் தண்ணி இருக்குது, அதாவது ஹாட் வாட்டர் சொல்லுவாங்க, உப்பு தண்ணி பிரச்சனை இருந்தாலும் சரி, இந்த டேங்க் சீக்கிரமாக துருப்பிடிக்காது, அரிச்சு போகாது. இந்த கைசரோட ஆயில் பார்த்தீங்கன்னா லைஃப் பார்த்தீங்கன்னா பல வருஷத்துக்கு நீடிக்கும் சொல்கிறாங்க. சாதாரண ஸ்டீல் டேங்கை விட இது ரொம்பவே பெட்டராக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் எலமெண்ட்ஸ் சொல்லலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா கிளாஸ் லைனடு இன்காலஜி 800 பயன்படுத்துகிறாங்க. இந்த எலமெண்ட் பயன்படுத்துகிறாங்க. இதுவும் ஹாட் வாட்டரில் வரக்கூடிய உப்பு பரிமாணத்தை தடுக்கும் சொல்கிறாங்க. இதனால் தண்ணீர் சீக்கிரமாக சூடாகும். இதோட எலமெண்ட் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஃபால்ட் ஆகாது. இதோட டேங்க் கெப்பாசிட்டி 25 லிட்டர் இருக்கிறதுனால சாதாரணமாக ஒரு ஃபேமிலியில் 3லேருந்து 4 பேர் கொண்ட ஒரு குடும்பத்துக்கு இது சரியான சாய்ஸாக இருக்கும். இப்போ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்கும், அதாவது கரண்ட் பில். ஏன்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ஹீட்டர் அதிகமாக எனர்ஜி கன்சியூம் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஏசி அந்தளவுக்கு எனர்ஜி கன்சியூம் பண்ணுதோ அதே மாதிரி இந்த வாட்டர் ஹீட்டரும் அதிகமாக எனர்ஜி கன்சியூம் பண்ண சொல்லுவாங்க. அதனால் கரண்ட் பில் எவ்வளோ வரும்ன்ட்டு நிறைய பேர் ஒரு கேள்வி இருக்கும். இது ஒரு BEE 5 ஸ்டார் ரேட்டிங் கொண்ட கைசர், அதாவது பியூரி ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி கொண்ட 5 ஸ்டார் ரேட்டிங் கொண்ட வாட்டர் ஹீட்டர். இதில் திக்கான PUF இன்சுலேஷன் கொடுத்துருக்காங்க. PUFனா பாலியூரித்தீன் ஃபோம் இன்சுலேஷன் சொல்லுவாங்க. இந்த இன்சுலேஷன் கொடுத்துருக்கனால தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு தடவை சூடானதும் அந்த சூடு ரொம்ப நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் டேங்க்லேயே இருக்கும் சொல்கிறாங்க. இந்த பிராண்ட் என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, இதோட மேக்ஸிமம் டெம்பரேச்சர் கெப்பாசிட்டி 65 இருக்குது. அதாவது 65னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அந்த 65 ஒன்ஸ் ரீச் ஆயிடுச்சுன்னா 40க்கு, அதாவது 40 டிகிரி வரத்துக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12 ஹவர்ஸ் எடுத்துக்கும் சொல்கிறாங்க. அவ்வளோ மணி நேரம் பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் அந்த டேங்க்கில் இருக்கும் சொல்கிறாங்க. ஒன்ஸ் 65 டிகிரி ரீச் ஆயிடுச்சுன்னா 12 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் ஹீட்டை ஃபீல் பண்ணலாம். ஸோ முக்கியமாக இந்த கைசர் அடிக்கடிக்கு ஆன் ஆகிட்டு கரண்ட் பில் ரொம்ப இருக்காது சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 58 டிகிரி வந்தாலே ஆட்டோ கட் ஆஃப் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது 58 டிகிரி ரீச் ஆயிடுச்சுனாலே கைசர் ஆஃப் மோடுக்கு போயிடும். அதனால் கரண்ட் பில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இருக்காது. நீ கட்டுற கரண்ட் பில்லில் இந்த வித்தியாசத்தை நல்லா பார்க்கலாம் சொல்கிறாங்க. சரி, பாதுகாப்பு சேஃப்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். இதில் மல்டி லெவல் சேஃப்டி சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அதாவது தெர்மோஸ்டேட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. தெர்மோஸ்டேட்னா நீங்கள் செட் பண்ண சூடை விட அதிகமாக ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் தெர்மல் கட் அவுட்டும் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை தெர்மோஸ்டேட் வேலை செய்யாமல் போயிடுச்சுன்னா இது அதிக சூட்டை கண்டுபிடிச்சி பவரை ஆஃப் பண்ணிடும். தெர்மோஸ்டேட்டும் இருக்குது, தெர்மல் கட் அவுட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ரெஷர் ரிலீஸ் வால்வ் கொடுத்துருக்காங்க. டேங்கில் அழுத்தம் அதிகமாக ஆனால் இது தானாக திறந்து ப்ரெஷரை வெளியேற்றி விட்டுரும், ரிலீஸ் பண்ணிடும். கைசரை வெடிக்கும் அபாயத்தை தடுக்கும் சொல்கிறாங்க. ஸோ கூடவே பார்த்தீங்கன்னா ISI மார்க்கு, அப்புறம் ஷாக் ப்ரூஃப்கான ABS பாடி கொடுத்துருக்காங்க. அதனால் பாதுகாப்பில் எந்த குறையும் இல்லைன்னு சொல்லலாம்.
ஸோ இதனுடைய ப்ரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ரேட்டிங், நல்ல ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ கரண்ட் பில் கண்டிப்பாக சேவ் பண்ணலாம். அப்புறம் ப்ரொக்கலைன் என்எம்எல் டேங்க் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்கோலி எலமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஹாட் வாட்டருக்கு, அது சால்ட்டி வாட்டருக்கு ரொம்பவே சிறந்தது சொல்லலாம். பல அடுக்கு பாதுகாப்பு அம்சம், சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. இந்த பிராண்டுக்கு இந்த வீனஸ் டேங்க் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் வரைக்கும் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இதில் 2 காயில் இருக்குது. 2 காயிலுக்கும் வந்து 4 வருஷம் வாரண்ட்டி இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பில்ட் குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக சொல்லலாம். ஸோ இதனுடைய கான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, குறைகள்னு பார்த்தீங்கன்னா விலை மட்டும்தாங்க. மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணுறப்போ இது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு தடவை வாங்கிட்டு பல வருஷம் கரண்ட் பில் வந்து சேவ் பண்ணலாம். பாதுகாப்பு பற்றின்னு கவலைப்பட வேணாம்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த வீனஸ் ஸ்பிளாஷ் ப்ரோ 25 லிட்டர் கொண்ட வாட்டர் ஹீட்டர் வாங்கலாம். இது அருமையான நம்பகமான சாய்ஸாக இருக்கும். தாராளமாக வாங்கலாம். நீங்கள் வந்து பவர் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ளூ லைட் ஒன்று எரியும். சப்போஸ் ப்ளூ லைட் எரியலைன்னா நீங்கள் வந்து அதில் மேலே அட்ஜஸ்ட் பண்ணணும். டெம்பரேச்சரை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அந்த ப்ளூ லைட் எரியும். ஒன்ஸ் ப்ளூ லைட்டை வந்து ஆன் ஆகிருச்சுன்னா ஒரு 15லிருந்து 20 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த வெதுவெதுப்பான நீர் கிடைச்சிரும். ஸோ எப்போ அந்த ப்ளூ லைட்டு வந்து ஆட்டோ கட் ஆஃப் ஆகுதுன்னா 58 டெம்பரேச்சர் வந்து வாட்டர் ரீச் ஆகிறப்போ அது ஆட்டோ கட் ஆஃப் ஆகிட்டு ரெட் கலர் லைட்டுக்கு வந்துடுது. அந்த ஸ்டேட்டஸுக்கு வந்துச்சுன்னா அந்த வாட்டர் ஹீட்டர் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எப்போ டெம்பரேச்சரை வந்து குறையுதோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆன் ஆயிரும். ஸோ முக்கியமாக காலையில் நீங்கள் ஹீட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 12 ஹவர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹீட் இருக்கும் சொல்கிறாங்க. இதோட ப்ரைஸ் வந்து நான் வாங்கினப்போ பார்த்தீங்கன்னா 12,000 கொடுத்து வாங்கினேன். ஸோ இது வந்து 25 லிட்டர் கெப்பாசிட்டி. இதே வாட்டர் கெப்பாசிட்டியில் மற்ற பிராண்ட் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். 8,000 ஸ்டார்ட் ஆகுது. 8,000 கிராம்ப்டன் நான் பார்த்தேன் 8,500 சம்திங் வந்து போட்டுருந்துச்சு. பட் இதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, நிறைய பாதுகாப்பு ஃபெசிலிட்டி இருக்குது. முக்கியமாக வந்து லைஃப் வரும் சொல்கிறாங்க. ஆக்சுவலி என்னுடைய பிரதர் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. 2015லேயோ 16லேயோ இன்ஸ்டால் பண்ணார். இப்போ வரைக்கும் எதுவும் கை வைக்கலன்னு சொல்கிறாரு. அதாவது எதுவும் ரிப்பேர் ஆகலை. இப்போ வரைக்கும் எந்த டெக்னீஷியன் கூப்பிட்டும் வந்து நான் பார்க்கல. இப்போ வரைக்கும் நல்லா ரன் ஆகிட்டு இருக்கு சொல்கிறார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 9 வருஷம் ஆகிருக்கு. இந்த ப்ரைஸில் இது வந்து ஒரு பெஸ்ட்டு ரிலையபிலிட்டி அண்ட் டியூரபிலிட்டி இருக்கும். முக்கியமாக ஃபாஸ்ட் ஹீட்டிங், அப்புறம் லாங் ஹாட் வாட்டர் ரென்டேஷன், ஸ்ட்ராங் பில்ட் குவாலிட்டி, எனர்ஜி எஃபிஷியன்ட்டு, பெட்டர் டியூரபிலிட்டி ஃபார் ஹாட் வாட்டர், இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ஹீட்டரில் ப்ரோஸாக இருக்குது. கான்ஸ்டன்ட் குறைன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம், ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் அதிகம். நீங்கள் குவாலிட்டி லைஃப் நீங்கள் வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் செலவு பண்ணுறதுல தப்பு இல்லை. இந்த வீனஸ் ஸ்பிளாஷ் ப்ரோ 25 லிட்டர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேல்யூ ஃபார் மணி சொல்லலாம். வாட்டர் ஹீட்டருக்கு வேல்யூ ஃபார் மணி. ஃபேமிலி யூசேஜுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். எஸ்பெஷலி வின்டரில் டெய்லி பாத் ஆகட்டும், பக்கெட் அண்ட் ஷவர் யூஸ்க்கு ஆகட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாட்டர் ஹீட்டர் வந்து உங்களுக்கு தேவைப்படுதுன்னா மேலே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் போய் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு சம் ஆஃபர்லாம் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இது வந்து எந்த ஒரு பெய்டு ரிவ்யூலாம் கிடையாது. இது ஜஸ்ட் என்னுடைய ஓன் பர்பஸ்க்கு என் வீட்டுக்காக வாங்கினேன். அதை நான் யூஸ் பண்ணுறதுல என்னுடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த பதிவையும் நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.